ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் மாலாஷா. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே இந்த பியூர் ஹெர்பல் வீட்டில் தயார் பண்ணுறது. உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டோ எதுவுமோ இருக்காது. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா, எல்லாருக்குமே இப்போ ஒரு 40 வயசு எடுத்துனாக்க முட்டி வலி, அந்த குதிகாலில் ஒரு வீக்கம், அதாவது இந்த காலுக்கு தொடக்கி கீழே காலில் ஃபுல்லாக பெயின் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரில் ஸ்பைனல் கார்டில் பெயின் இருக்கும். இது என்ன ஆகிறதுனாக்க நம்மளை ஒரு மனநோயாளியாகவே மாற்றிடுறது. என்னன்னாக்கா எங்கேயாவது போகணுன்னா நமக்கு போகிறதுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் கூட நமக்கு அந்த அளவுக்கு டயர்டாகிடுறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை டாக்டர்கிட்ட காமிச்சா முட்டியில் தேஞ்சு போயிடுது, எலும்பு தேஞ்சு போயிடுத்தும்பாங்க, கால்சியம் டெஃபிஷியன்சிம்பாங்க, விட்டமின் டி டெஃபிஷியன்சிம்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் இவ்வளோலாம் யாருக்கும் வந்ததே கிடையாது. இப்போ ஏன் வருதுனாக்கா ஃபுட்டு நம்ம உணவு சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை. கரெக்டான டயத்துக்கு உணவு எடுத்துக்கிறது இல்லை, சத்தான உணவு எடுத்துக்கிறது இல்லை. எங்கே சத்தான உணவு கிடைக்கிறது அப்படின்னு அதையும் யோசிக்கிறோம். நம்ம இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும். சில பேர் பார்த்திங்கனாக்கா வாய்வு பண்டமாகவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு ஏன் இந்த முட்டி வலி, ஒரு சைடு எலும்பு தேயறது ஓகே, அது ஒத்துக்க வேண்டியது தான். ஆனால் அதுக்கும் மேலே நமக்கு அன்பேரபிள் பெயின் வருது. இதனால் என்ன பண்ணுறோம், பெயின் கில்லர்ஸை சாப்பிட்றோம். பெயின் கில்லர்ஸ் சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் ஆகிறது. அது எல்லா இடத்துலையுமே கிட்னி மேலே அது மேலெலாம் இம்பேக்ட் காமிக்கும் அந்த பெயின் கில்லர் சாப்பிட்றதுனால. சில பேர் பார்த்திங்கனாக்கா நைட்டு இந்த வலினால தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை எல்லாம் சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனாக்கா நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு தான் நம்ம உடம்புக்கு, நம்மளுடைய மனித சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி சில உணவு பழக்கங்களை நம்ம மாற்றிக்கணும். ஒரு வயசுக்கு மேலே அது ஒரு சைடு வச்சா கூட ஒரு கஷாயம் பவுடர் நான் தயார் பண்ணியிருக்கேன். இந்த கஷாயம் பவுடர் எப்படின்னாக்கா, நைட்டு நம்ம படுக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டு அது மேலே ஹாட் வாட்டர் போட்டு நல்லா அரை கிளாஸ் ஹாட் வாட்டரை போட்டு கலக்கிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிடணும். வேறு எதுவுமே அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, தண்ணியை தவிர. இந்த கஷாயம் பவுடர் போய் நம்ம உடம்புல இருக்கிற வேண்டாததெல்லாம் எடுத்து காலம்புரை அது மோஷனில் போகிற மாதிரி தள்ளிடும். ஃபேட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். ரெண்டாவது இது சிஸ்டமை நல்லா கரெக்ட் பண்ணும்போது நமக்கு 11 to 3 தான் நம்ம சிஸ்டம் கரெக்டாக எல்லாத்தையும் அப்புறப்படுத்தும். உடம்புல இருக்கிற கழிவு இழிவு எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிற பணியில் இருக்கும். அப்போ இந்த கஷாயம் பவுடர் சாப்பிடும்போது இது அதோட கோஆப்ரேட் ஆகி வேண்டாத கழிவெல்லாம் நம்ம உடம்புலேருந்து நீக்கிடும். இது என்ன ஆகுறதுனாக்கா டே பை டே நம்மளோட உடம்புல எக்ஸ்ட்ராவாக ஃபேட்டு சேராமல், வேண்டாத விஷம் நச்சுத்தன்மை இந்த உணவெல்லாம் நம்ம உடம்புல சேராமல் இது என்ன பண்ணுறதுனாக்கா அதை வெளியில் எடுத்துடுறது. ஸோ நம்ம உடம்பு ஒரு நல்ல கண்டிஷனில், அதாவது சர்வீஸ் பண்ணின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கண்டிஷனில் ஸ்மூத்தாக ரன் ஆகும். இப்போ சில பேருக்கு வியாதி இருக்கும், சில வியாதிகள்லாம் இருக்கும். அல்சர் இருக்கும், அசிடிட்டி இருக்கும், சில பேருக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்குது, என்னெல்லாமே வியாதி இருக்குது. சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இருக்காதவங்க நான் எதுக்கு சாப்பிடணுமாங்க, எப்போ எது வருங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ப்ரிவென்ஷன். இந்த கஷாயம் பவுடரை வீட்டில் சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அதனால் நீங்கள் ப்ரிவென்ஷனும் பெட்டர். அதனால் எல்லாருக்குமே இப்போ உபயோகிக்கிற மாதிரி தான் இந்த கஷாயம் பவுடர் தயாரிச்சிருக்கு. இந்த ஹார்லிக்ஸு, வீவா இந்த மாதிரி எல்லாத்துலாமோ நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக இந்த கஷாயம் பவுடரை குழந்தைங்களுக்கு கூட பழக்கம் பண்ணுங்கள். வயிறு உப்புசமாக இருக்கட்டும், உடம்புல எலும்பு நரம்பு ப்ராப்ளமாக இருக்கட்டும், எதுவுமே வராது. ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு ஸ்லோவாக குறைஞ்சிட்டு வரும். உடம்புல சுறுசுறுப்பு அதிகமாகி எனர்ஜி லெவல் பெருகும்போது என்ன ஆகுறதுன்னா நமக்கு நிறைய சிந்திக்க தோன்றது, வேலை செய்யணும்னு ஆர்வம் வருது. எப்போ பாரு பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே மூக்கால் அழுதுட்டு எங்கேயா போகணுன்னா அழுவாங்க. ஐயோ போகணுமாம்பாங்க, கீழே உட்கார முடியாது, எங்கே போனாலும் சோஃபாவை தேடுவாங்க, எதனா சேரை தேடுவாங்க, எதுவுமே பண்ண முடியாது. மூஞ்சி பார்த்தீங்கன்னாலே கடுகடுன்னு இருக்கும், அழுது வடிஞ்சிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா எதுலேயுமே இஷ்டம் இருக்காது, ஏன்னா வலி இருக்குது அவங்களுக்கு. இது அவங்கள சொல்லி குறையில்லை, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சின்ன வயசுலேருந்து சரியாக இல்லாமல் டெஃபிஷியன்சியாக இருக்கிறதுனால வருது. இதை நம்ம ஓரளவுக்கு சரி பண்ணி நம்ம கொண்டு இருக்கிற வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக, எல்லார் வீட்லேயும் பாருங்கள், ஹஸ்பண்டுக்கு மனைவி சுறுசுறுப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். பசங்களுக்கும் அம்மா அங்கே எங்கே ஓடியாடி ஆரோக்கியமாக இருக்கிறத பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பவுடர் தயார் பண்ணியிருக்கோம். இந்த பவுடர் பேர் சர்வரோக நிவாரணி. இது 1.5 கிலோ 5000 rupees 3 மாதத்துக்கு வரும். நாங்கள் அப்ராடுக்கு கூட நான் கொரியர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வாங்கி பலனடைஞ்சிருக்காங்க.
100% வந்து உங்களுக்கு இதை சாப்பிட உங்களுக்கு உங்கள் உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் நல்லாவே தெரியும். இது வீட்டில் தயாரிக்கப்பட்ட இயற்கை பொருட்கள்னால் தயாரிக்கப்பட்ட மூலிகை. இது வந்து 64 வகையான இது இருக்குது. வேப்பம், துளசி, கருஞ்சீரகம், வெந்தயம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இதில் ஆட் பண்ணியிருக்கு. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்து அதை கம்பல்சரி நான் சாப்பிடாம தூங்க மாட்டேன். நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற நல்லதை சாப்பிடுங்க. எப்போ பாரு இங்கிலீஷ் மெடிசினையும் இதையும் சாப்பிட்டு உங்கள் உடம்புல இன்னும் மேற்கொண்டு இது பண்ணிக்காதீங்க. ஆப்ரேஷனுங்கிறது வந்து செய்ய வேண்டிய நிலைமை வரும்போது செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக நான் இங்கிலீஷ் மெடிசின் அது ஆப்ரேஷன் செஞ்சுக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த லெவலுக்கு நம்ம எதுக்கு போகணும்? நம்ம உடம்பை நம்மளே பார்த்துக்கலாம். முட்டி தேயும், ஆனால் அதே சமயத்தில் அதோடைய வலி தெரியாமல் அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9248068899. நன்றி, வணக்கம்.